மட்டன் பிரியாணி தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பையங்களுக்கு வாங்கி போகிறேன். டெய்லி நான் சாப்பிடுவேன். சரி, போன வாரத்துலேருந்து பையனுக்கு வாங்கி போய் கொடுத்தா அதனால கதையிலே வாங்கிக்கணும் அப்பான்னு அவங்க 5:30 ஏன்ட்டு உட்காந்துக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு 4:30 மணிலேருந்து நின்று இருக்கேன். நின்று இப்போதான் லேட்டாக வந்தார். ஏன்னா ரம்ஜான் இல்லையா, அதனால அவர் லேட்டாக வராரு. இருந்தாலும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு தான் போயாகணும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணி இப்போ சாப்பிட்டு போயின்னு இருக்கேன். சூப்பராக இருக்கும், டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது. இங்கே வந்து ரொம்ப நாளாக இங்கே தான் வரும், அடிக்கடி வருவோம். காலையில் இங்கே பிரியாணி இருக்குது தெரியும் எங்களுக்கு. அடிக்கடி வரும்போதெல்லாம் சாப்பிடுவோம். நான் இந்த பக்கம் போகும்போது வரும்போது தான் சாப்பிடுவோம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் கலந்த வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து வீடியோ பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம நேற்று காஞ்சிபுரம் வந்துட்டோம். நேற்று மதியமாக ஒரு 2-3 கடை எடுத்தோம், நைட்டுமே எடுத்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6:10ங்க. 6:10க்குலாம் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நிக்கா பிரியாணி ஸ்டாலில் ஒரு கடை. இந்த கடை பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 5 மணிலேருந்து இங்கே பிரியாணி கிடைக்கும். சீரக சம்பா மட்டன் பிரியாணி அண்ட் 65 பிரியாணி மட்டும் இங்கே கிடைக்கும். மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து இங்கே வந்து பிரியாணி கிடைக்குங்க. ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கிறதுக்கு நான் 5 மணின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். இன்றைக்கி அதான் ரம்ஜான் டைம் இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. பட் நான் வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடியே ஒரு 2 பர்சன், அதாவது அந்த அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து 4:30 மணிலேருந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். நானே 5 மணிக்கு தான் வந்தேன். 4:30 மணிலேருந்து அவங்க வெயிட் பண்ணிவிட்டு இப்போ கடை வந்து ஒரு 6 மணி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்தவொடனே இப்போ ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இங்கே ஒரு தனி ஃபேன் பேஸே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து காஞ்சிபுரமில் வந்து மேக்ஸிமம் வெஜ்ஜு அண்ட் நான்வெஜ்ஜெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினச்சேன். இப்போலாம் நான் எனக்கு தெரியாதப்போ இப்போ வந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய தெரியுது. அதாவது நிறைய வந்து மார்னிங்லேயே இருக்குது, நான்வெஜ் கடை நிறையா இருக்குது, பிரியாணி கடை நிறையா இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து தெரியல. மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் வந்து பார்க்குறதாங்க தெரியல. இதெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும். இது சரௌண்டிங்கில் இருக்கிறது நான் சொல்லிட்டு இருக்கேன். பிரியாணி பார்த்தீங்கன்னா சீரக சம்பா பிரியாணி தான் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. சீரக சம்பா பிரியாணிக்கு வந்து தையலை தான் யூஸ் பண்ணுறாங்க. காஞ்சிபுரம் சைடுனாலே தையலை தாங்க, எல்லா இடத்துலையுமே தையலை தான் இருக்கும். இங்கேயும் வந்து தையலை தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பாய்கிட்ட பேசியிருந்தவங்களும் சொல்லியிருந்தாங்க எப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. இது தெரிஞ்சு அந்த அரோமாவே அந்த என்ன சொல்கிறது, அந்த அண்டா பிரியாணி என்கிட்ட ஓப்பன் பண்ணோடனே அந்த அரோமா இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரோமாவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாய்கிட்ட போவோம், பாய்கிட்ட போயிட்டு இந்த கடையை பற்றி தான் ஃபுல் டீல்ஸ் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க முடியல போகலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எவ்வளோ வருஷமா அந்த கடை ரன் பண்ணுங்க? 5 வருஷமா ரன் பண்ணுங்க. 5 வருஷம். கடை பேர் என்ன? நிக்கா பிரியாணி. எப்படி ஆரம்பிச்சீங்க கடை? ஃபர்ஸ்ட் வருஷம் கொரோனாவில் ஆரம்பித்தேன். எம்ஐடியில் ஆரம்பித்தேன். எம்ஐடியில் ஆரம்பித்து அதே டைமிங் கேட்டு கண்ணாண்ட வந்து சிக்கன் பிரியாணி போட்டிருந்தேன். இங்கே மட்டன் பிரியாணி போடுறேன். மட்டன் பிரியாணி 65 பிரியாணி. என்ன விலை பையலாம்? எல்லாம் சிக்கன் 65 பிரியாணி 110, மட்டன் பிரியாணி 140 போட்டு. எனக்கு தோணுச்சுன்னா வெளியே ஆர்டர் பண்ணியிருந்தேன். வெளியே வந்து எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு பண்ணியிருந்தேன். ஃபங்க்ஷன் மாரி செஞ்சு போட்டால் எப்படி இருக்கு அந்த ஒரு ஐடியாவோட இறங்கினேன். ஹோட்டல் இருந்தாக்கா வந்து ஒன்று வந்தால் போனோம் செய்கிறாங்க. இது வந்து நம்ம தரமாக பார்த்து ஒரு பொருளாக எஸ்விஎஸ் கோல்டு வின்னர் தான் நான் யூஸ் பண்ணுறது. ஆயிலெலாம் ஜீரக சம்பா கலவை அரிசி தான் ஒரிஜினல், வெள்ளாடு தான் போடுறது. அடி இவரு காலையிலேயே பிரியாணி போகலான்னு ஏன் தோணுச்சுங்க? மதியம் கூட போடலாம்ல? மதியம் இல்லை, இது ஒரு டர்னிங், இது கொஞ்சம் பாயிண்ட் நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு தான். அதாவது வந்து மார்னிங் வந்து அந்த 5:30 மணிக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒரு அந்த ஐடியாவோட கொடுக்கணும் கஸ்டமருக்கு. ஏன்னா வந்து இது வந்து மொத்தம் வந்து நேச்சுரலாக செய்கிறது தான். வெளியே இந்த இதெல்லாம் அஜினா மோட்டா இதெல்லாம் போட்டு எதுவும் கலப்படம் கிடையாது. எல்லாம் தரமாக செய்யுது. எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் பிரியாணி? 10 மணி 11 மணி வரைக்கும் தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில 10 காலி ஆகிடும். சாதாரண டைம் 11. ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பை போட்டீங்க? ஆரம்பத்தில் வந்து குஸ்கா 40 ரூபா போட்டிருந்தேன். பிரியாணி சிக்கன் பிரியாணி 80 ரூபா போட்டிருந்தேன். மட்டன் பிரியாணி 110 ரூபா போட்டிருந்தேன். எவ்வளோ குவான்டிட்டி போட்டிருக்கீங்க? புரியல. எவ்வளோ அளவு போட்டிருக்கீங்க? அளவு வந்து 30 கிலோ போட்டுருக்கேன். இல்லை, இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது எவ்வளோ? ஆரம்பிக்கும் போது 5 கிலோ போட்டுருக்கேன். இப்போ எந்த அளவுக்கு வந்துருக்கீங்க? படிப்படியாக முன்னேறி 30 கிலோ வரைக்கும் வந்துட்டுருக்கேன். மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எந்த ஒரு சிறப்பாக இருக்கு. மக்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க? மக்கள் வந்து நல்லா வாழ்த்துன்னு நல்லா சாப்பிட்டு போனால் அது போது. வேலை செஞ்சு முன்னேறி சரி நம்மளா தனியாக ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்போ எனக்கு இதாயிருக்கு.
இந்த ஆசை நிறைவேறிக்க எனக்கு. கடை டைமிங்லாம் என்ன? கடை டைமிங் ஞாயிறு போதும் 5:30. மீதி டைம் நார்மல் டைம் 6. இடம் கடை எங்க இருக்கு கரெக்டாக இந்த இடம்? புது ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜியாட்ட இருக்கு. ஓகே, நன்றி. நான் ஒரு ஆரம்பிச்சுலேருந்தே வரேன். சூப்பராக இருக்குது பிரியாணி. குவாலிட்டிலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். அவர் ஒரு இடத்துல வேலை செஞ்சுருந்தார், பக்காவாக தனியாக வச்சு செய்யணும் செய்கிறாரு. சூப்பராக செஞ்சுருக்காரு. குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும். டேஸ்ட்டு நான் இன்றைக்கி 4:30 மணிலேருந்து நின்று இருக்கேன். நின்று இப்போ தான் லேட்டாக வந்தார். ஏன்னா ரம்ஜான் இல்லையா, அதனால் அவர் லேட்டாக வராரு. சரி, இருந்தாலும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு தான் போயாகணும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணி இப்போ சாப்பிட்டு போயின்னு இருக்கேன். ரொம்ப வருஷம் எத்தனை வருஷம் இருக்கும்? எப்படி இருக்கும், ஒரு 2 வருஷமாக அவர் பண்ணின்னு இருக்கார். இருக்கும்ல பாய்? அதுதான். அதுதான் இருக்கும். இருந்தாலும் சரி, கொரோனால யாருமே லாக்டவுன் ப்ராப்ளம். இங்கே கிடைக்கிற டேஸ்ட் உங்களுக்கு யாருங்க? பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது 65. இந்த டேஸ்ட் நீங்கள் வேற எங்கேயும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? இந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கா வெளியில்? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டேஸ்ட்டு. இது போயிட்டு ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு. ஆனால் சிறப்பாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் இந்த கடையை நீங்கள் சஜஸ்ட் பண்ணிருக்கீங்களா? நாங்கள் சொல்லவே தெரியல. இன்னும் 1 hour 2 hourல காலி ஆகிடும் எல்லாமே. ஏன்னா ஆல்ரெடி கஸ்டமர் வந்துனே இருப்பாங்க, எப்படியும் சாப்பிட்டே இருப்பாங்க. ஓகே, நீங்கள் 4:30லேருந்து வந்துருக்கீங்க. அதுதான் 4:30லேருந்து வெயிட் பண்ணி இருக்கேன். ஏன்னா ஏந்து வந்துட்டேன் இன்னைக்கு இங்கே சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி, அதெல்லாம் வெயிட் பண்ணினே இருந்தேன். ஓகே, நான் இப்போ ஒரு மாதமாக வந்துங்கிறேன். காத்தால மட்டன் பிரியாணி தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பையங்களுக்கு வாங்கி போகிறேன். டெய்லி நான் சாப்பிடுவேன். சரி, போன வாரத்துலேருந்து பையனுக்கு வாங்கி போய் கொடுத்தா, அதனால காத்தாலே வாங்கிக்கணும் அப்பான்னு. அவங்க 5:30 ஏன்ட்டு உட்காந்துக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. அதனால ஆமாம், ஒருத்தர் குஸ்கா ஒருத்தர் பிரியாணி வாங்கி போகிறேன். அவர் ஒருத்தர் குஸ்கா கேட்டார், ஒருத்தர் பிரியாணி கேட்டார். அதனால வாங்கி போகிறேன். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காத்தாலங்காட்டி பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பசங்க நல்லா இருக்க தான் வாங்கிக்கணும் சொல்கிறேன் காத்தாலங்காட்டியா. ஆமாம் ஆமாம், மசாலா அதிகமாக அதான் மசாலா கேட்பார் ஒருத்தர். அதனால மசாலா கொஞ்சம் வச்சு வாங்கி போகிறேன். டேஸ்ட்டுக்கு ஒரு கொடுக்குற காசு குவாலிட்டியாக இருக்கும். இந்த காசுக்கு நல்ல குவாலிட்டியான பிரியாணி, கரெக்டாக ரைஸ் நல்லா இருக்கும். அப்பா கூட தான் வரேன். 2 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். இந்த கடை வந்து பிரிட்ஜ் ஆப்போசிட், அப்படியே இந்த கோனியருக்கு போலேருந்து இறங்கினா பிரிட்ஜ் இறங்கினா ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த கடை. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. போன சாட்டர்டே நாங்கள் சண்டே வர வேண்டியது, ஃப்ரெண்ட்ஸுக்கு வரல. சரி, அதாவது தான் வரல. ஓவரால் டேஸ்ட் எப்படி ப்ரோ? டேஸ்ட் டாப்பாக இருக்குது ப்ரோ. டாப் மேட்ச் பயங்கரமாக இருக்குது. இது நான் இந்த செகண்ட் பிரியாணி. இது செகண்ட் ரவுண்டு. எவ்வளோ நாளாக வரீங்க? 2 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். அப்பா கூட தான் வரேன். ஆமாம், எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா தான் சொன்னார். இன்னைக்கு 4:30 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இப்போ தான் சாப்பிட்றேன். 4 மணிக்கு வந்தோம். குவாலிட்டி சூப்பராக இருக்குது ப்ரோ. ரைஸ் வேறு லெவலில் இருக்குது. 65 வேறு லெவல். மட்டன் பிரியாணி இருக்குது, 65 இருக்குது. எனக்கு 65 பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதான் 65 பிரியாணி. எப்படி இருக்கீங்க? இப்போ நல்லா இருக்கும் ப்ரோ. எவ்வளோ நாள் வரீங்க ப்ரோ? ஃபஸ்ட் டைம் வரேன். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட் டைம் வந்து ஏர்லி மார்னிங் சாப்பிட்றேன் பிரியாணி. அதுவும் வந்து சூப்பராக இருக்குது. அது நீங்கள் இந்த ஏரியா தானே? ஆமாம் ப்ரோ, நான் வந்து கல்யாண பேக் சைடில் இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் டைம் ஏர்லி பாருங்க தானே? ஃபஸ்ட் டைம் பிரியாணி ஏர்லி மார்னிங் சாப்பிட்றேன். அந்த பிரியாணியோட டேஸ்ட்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது ப்ரோ. அதுவும் சிக்கன் வந்து கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்குது ப்ரோ. உள்ள மசாலாலாம் ஊறி கரெக்டாக இருக்குது. கரெக்டாக வருவீங்களா? அத்தாடி கன்ஃபார்ம் வருவேன். அது காலையில் வருவேன். கண்டிப்பாக வருவேன். கண்டிப்பாக வருவேன் ப்ரோ. வந்து ரொம்ப நாளாக இங்கே தான் வரும். அடிக்கடி வருவோம். காலையில் இங்கே பிரியாணி இருக்குது தெரியும் எங்களுக்கு. அடிக்கடி வரும்போதெல்லாம் சாப்பிடுவோம். நாங்கள் இந்த பக்கம் போகும்போது வரும்போதெல்லாம் சாப்பிடுவோம். என்ன ட்ரை பண்ணுவீங்க எப்போ வந்தாலும் பிரியாணிக்கு தான் ட்ரை பண்ணுவோம். மற்றபடி எதுவும் இல்லை. மட்டன் பிரியாணி நல்லா இருக்கும் இங்கே. எப்போ வந்தாலும் சாப்பிடுவோம். மட்டன் பிடிக்குமா சிக்கன் பிடிக்குமா? எனக்கு மட்டன் தாங்க பிடிக்கும். நமக்கு சிக்கன் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காதுங்க. 65 பிரியாணி போடுவாங்க. அதனால் நமக்கு மட்டன் தான் எப்போவுமே பிடிக்கும். குவாலிட்டி அருமையாக இருக்குங்க. மட்டன் நல்லா பீஸ் நல்லா வெந்திருக்கு. எலும்பு கூட நல்லா வெந்திருக்கு. நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குது. இப்போ நானே ஒன்று சாப்பிட்டா இப்போ இன்னொன்று வாங்க போகிறேன். அடுத்து வாங்க போகிறேன். இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். நல்லா உண்மையை தானே சொல்கிறேன். சாப்பிட்டா இப்போ இன்னொன்று வாங்க போகிறேன். ஓகே.